பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி, உன் குளம்புகளை வெண்கலமும் உன்னுடைய கொம்புகளை இரும்புமாய் மாற்றுவேன். ஒருவேளை உன்னால் முடியல, நீ சோர்ந்து போயிட்ட, டயர்டாயிட்ட, நீ எதையே படுத்த இடத்துல கிடக்கிற, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், எழுந்து போரடி. அருமையானவே, அநேக என்னால் முடியல, என்னால் செய்ய முடியாது, இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, இந்த வறுமையை ஜெயிக்க முடியாது, இந்த கண்ணீரை ஜெயிக்க முடியாது, இன்றைக்கு அங்கேயே விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, எழுந்து போரடி, உன்னுடைய கொம்புகளை இரும்பும், உன்னுடைய குழம்புகளை நான் வெண்கலமாய் மாற்றுவேன், மிதித்து நொறுக்கி போடுவாய் என்று சோர்ந்து போன ஒரு மனிதனை, தடுமாறுகிற ஒரு மனிதனை, அங்கலாய்க்கிற மனிதனை பார்த்து ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் அங்கே 5ஆம் அதிகாரம் 4:5 படிக்க 38 வருஷமாய் படிக்கலை கிடந்தவனை பார்த்து எழுந்து நடன்னு சொன்னார். அவன் நடக்க முடிஞ்சா ஏன் அங்கே 10 இருக்கான்ற மாதிரி நமக்கு கேள்வி இருக்கும். தேவன் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இருக்கிற நிலைமையிலிருந்து, விழுந்து கிடந்த நிலைமையிலிருந்து, கண்ணி விடுகிற நிலைமையிலிருந்து, தடுமாறுகிற நிலைமையிலிருந்து நீங்கள் எழுந்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். 38 வருஷம் நாற்றம் எடுத்த படுக்கோடு, 38 வருஷம் ஐயோ எனக்கு யாராக உதவி செய்ய மாட்டாங்க என்ற மனப்பான்மையோடு, அந்த தண்ணீர் கலக்கும் போதெல்லாம் நல்லாயிடுவேன் என்ற எண்ணத்தோடு சோர்ந்து போனவனுக்கு ஒரே ஒரு நன்மை மட்டும் மிஞ்சினது. என்ன தெரியுமா? நம்பிக்கை. ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். அந்த நம்பிக்கையை தேடி தான் இயேசு வந்தார். மக்களே, நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்வேன், நான் சுகித்திருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு பார்த்தியா? அந்த நம்பிக்கையை தான் ஆண்டு தேடி வருகிறார். இதுதான் ஏசாயா 30:10 சொல்லுது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனாக இருக்கிறது. நீங்கள் நம்பி இருக்கிறது அவரால் ஒரு நிச்சயமாக வரும். அப்போ என்ன சொல்றாரு? நீங்கள் விழுந்து கிடக்காதீங்க, சோர்ந்து போய் கிடக்காதீங்க, தடுமாறாதீங்க, புலம்பிக் கொண்டிருக்காதீங்க, அந்த இடத்தை விட்டு எழுந்துரு, நான் உன்னை புதிதும் கூறுகளை எந்திரமாய் மாற்றுவேன், பதறுகளை குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவேன், அப்படிப்பட்ட ஒரு வலிமையானவனாய் மாற்றுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறேன். சிலலாம் பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டார். நீங்கள் இங்கே நியாயாதிபதி புத்தகம் 4:7 வசனத்தில் அங்கே பாராக்கை பார்த்து எழுந்து போர், நீ போய் சசரியாவோடு போய் சண்டை போடுன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், பயம்தானா, இல்லை அவனுக்கு போகிற தயக்கமா, இல்லை இன்னொருத்தன் முதுகலை சவாரி செய்கிற எண்ணமான்னு தெரியல. ஒரு சில அப்படி தான் இன்னொருத்தனோடு ஒட்டி பிழைக்க நினைப்பாங்க. ஆண்டு சொல் இண்டிவிஜுவலாக போய் பர்ஃபார்ம் பண்ண, இண்டிவிஜுவலாக போகிற நீ, இவன் சொல்கிற நீ வந்தால் தான் நான் போவேன். அங்கே சொல்லுகிறார்கள், இந்த யுத்தத்தில் வருகிற மேன்மை உனக்கு கிடைக்காது. நிறைய பேர் அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் நம்பாமல் அவங்க செய்வாங்க தான், தெய்வத்தை நம்புகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு நன்மை நடக்காது. 14ஆம் வசனத்தில் அங்கே தெபரால் சொல்ற, எழுந்து போரடி, எழுந்து போய் யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவது. புறப்பட்டு போனான், வெற்றி பெற்றான், ஆனால் மேன்மை கிடைக்கவில்லை. தேவன் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு, சிறந்தவளாக இருப்பதற்கு, நீங்கள் பிரகாசிப்பதற்கு, ஒளி வீசுவதற்கு, எழுந்து பிரகாசி ஒளிதான் நீங்கள் பிரகாசிக்கணும், ஒளி வீசணும். பிறர் மத்தியில் நீங்கள் மடங்கி மங்கி போயிருக்கக்கூடாது. அதுதான் நம்ம படைத்த தேவனுடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. மக்களை எந்த இடத்துல விழுந்தீர்களோ, எந்த இடத்துல தடுமாறுங்களோ, அங்கே ஒரு அற்புதத்தை, அங்கே ஒரு அடையாளத்தை காட்டுவதற்கு இருக்கிற நிலைமையிலே இருந்து எழுந்து போரடி, நான் புதிதும் கூறும் எந்திரமாக மாற்றி அங்குடைய குழம்புகளை வெண்கலம், உன்னுடைய கொம்புகளை இரும்பாக மாற்றுவேன், பதருக்கு ஒப்பிடுவாய். அப்போ சீயோன் குமாரத்தி, அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு அடங்கி ஒடுங்கி இருக்காத, இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய நேரம், நீ வெற்றியை கொண்டாடுகிற கழிக்கிற ஒரு காலம். அதனால நீ படுக்கையில் கிடந்த உன்னை ஆண்டு எழுப்புகிறார். சங்கீதம் 20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து இருப்போம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் எப்பவுமே எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை தேவன் தருவார். சிலர் பணத்தை குறித்து, காரை குறித்து, வசதிகளை குறித்து, அவங்க அதிகாரத்தை குறித்து பெருமை பேசலாம். நம்ம பேசக்கூடிய ஒரே பெருமை, கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடு அமர பண்ணுகிறவர். சோர்ந்து போகாத மக்களே, தடுமாறாதீங்க, தள்ளாடாதீங்க. ஒருவேளை குதிரை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டலாம், ஆனால் நாம் மேன்மை பாராட்டுகிற தேவன் உங்களை கீழே விழ மாட்டார். நீங்கள் எழுந்து போரடிங்கள், உங்களை ஆண்டவர் வெண்கலமாக இரும்பாக மாற்றி வாக்குப்படும். இது வரைக்கும் நீங்கள் விளவினப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தருமாறி தள்ளாடலாம். இன்றைக்கு உங்களை கம்பீரிக்க சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி,
உன் வாழ்க்கையில் வெற்றியை காண்பி, ஜெயத்தை காண்பி வாக்கு பண்ணுகிறார். இந்த வேத சத்தியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மீகா 4:13 உன்னுடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வருவார். நீ ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுப்ப, உன் வருமானம், உன் சம்பத்து பெருகும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வாக்கியத்தின்படியே தேவன் அங்கே எழுந்து போரடிக்கும்படியாய் ஒரு புதிய பாத்திரமாக, புதிய கருவியாக, புதிய விதத்திலே உங்களை வடிவமைத்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மீகா 4:13 தேவன் உங்களை ஆசிரித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.